வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் நன்றியும். இங்கே விழாவில் மேடை அமைந்திருக்கும் அனைத்து சிறப்பாளர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். இந்த படம் வந்து கிறிஸ்டினா கதிர்வேலன் அப்படின்னு தலைப்பு வச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் உள்ளே உட்காந்து வராமல் ஃப்ளைட்டு மேலே உட்காந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்துச்சு எனக்கு. நிச்சயமா ஒரு ரெண்டு ஆண்டு இத்தனைக்கும் நல்ல ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் கொடுத்துட்டு பிரபாகர் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி ஏது பண்ணி கேட்க மாட்டாங்க, பணத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க. அடுத்தது கார்த்திக் விருப்பன் சார், அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அப்பப்பெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு எந்த ஸ்ட்ரகிள் கொடுக்கல. இவ்வளோ பெரிய தங்கமான ப்ரொடியூசர் அமைஞ்சு கூட எனக்கு வந்து அது வந்து ஃப்ளைட் மேலே உட்காந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை வந்து வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு தமிழ் சினிமா வச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன படங்கள் என்ன சொன்னாங்க, சின்ன படங்கள் எடுக்காதீங்க, சின்ன படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், புது ஆட்களை நம்பி எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், புது ஆட்களை வச்சு சக்சஸ் பண்ணாதான் நமக்கு மரியாதை, ஆல்ரெடி ஜெயிச்சவங்களை வச்சு பண்ணோம்னா நமக்கான மரியாதை கிடையாது, அது வந்து நடிகரோட மரியாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதாடா இருக்கிற கௌசிகை வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து நம்ம நிக்கில் சார் தான், நம்ம கலைமாமணி நிக்கில் சார். நம்ம கலைமாமணி நிக்கில் சார் அவருக்கு வந்து எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இல்லை உண்மையிலேயே எல்லாரும் பார்க்கும்போது அது கௌசிகோட ஸ்டில்ல பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக வரைய வராது. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இதாக இருந்தார். அவர் கும்பகோணத்து பையனா போட்டு தண்ணியில் ஊற வச்சு சேத்துலாம் தடவி மாற்றி அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதுக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டார் ஹோட்டலு அது இது கிடையாது. எங்கள் கூட தான் சும்மா பக்கத்தில் படுத்துருந்தாரு. அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். பணம் போட்டுடலாம். நீங்கள் தான் எனக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லுவீங்க, எனக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லுவீங்களா? பிரதீபா வந்து அவங்கள உட்காந்து பேசும்போது கதை கேட்டாங்க. அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சென்ஸா இருப்பாங்க பிரதீபா வந்து அது எப்படி இது எப்படின்னு அவங்க வந்து ஐஏஎஸ் ட்ரை பண்றேன், அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஐஏஎஸ் எல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த டேலண்ட் எல்லாம் அவங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்சிச்சு. அவங்க கதை கேட்ட விதம், கதையை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமா இது எதுக்கு அது எதுக்கு கேட்டுட்டே இருந்தாங்க. ஃபுல்லா கேட்டுட்டு சார் நான் பண்றேன் சார்னு சொன்னாங்க. எவ்வளவு பணம் தருவீங்கன்னு கேட்டாங்க. நான் இவ்வளவுதான் சொல்லி சொன்னேன். அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கம்மி. இருந்தாலும் பணம் மேட்டர் இல்லை சார், நான் வந்து நல்ல படமா இருக்கு, இது எனக்கான படமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, பண்ணாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வருத்தப்பட்டாங்க. சீரியல் எல்லாம் பண்ணும்போதுலாம் நான் வந்து சரியா நான் நடிக்கிறதுலாம் இன்னும் பெட்டர்னாங்க. நான் அவங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டேன். அவ்வளவு நேர்த்தியா ஆக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மலையாள சினிமாவில் கொந்தல் படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பிரதீபாலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகியாக இருப்பாங்க. கௌசிக் அந்த மாதிரி தான் இருப்பார் நம்புறேன். கௌசிக் வந்து நிச்சயமா கோயில் கட்டினாருன்னா அந்த மாதிரி இருப்பார் நம்புறேன். அவ்வளவு அந்த சிரிப்பு தான் ரொம்ப, அவர் சிரிப்போட ரசிகர் நாங்கெல்லாம். அதே மாதிரி நம்ம இயக்குனர் விஜய் சாரை பற்றி சொல்லணும். நான் என்னதான் வந்து இன்ஸ்டியூட்ல டைரக்ஷன் படிச்சுட்டு திரைக்கதைக்கான கோர்ஸ்லாம் பண்ணிட்டு நான் டைரக்டா படம் பண்ணிடலாம்னு சொல்லி வந்தேன். டைரக்டா படம் பண்றதுக்கு வரும்போது எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு. அந்த ஒரு 1 இயர் கேப் இருந்துச்சு. அந்த 1 இயர் கேப்ல வந்து எனக்கு விஜய் சாரோட அறிமுகம் கிடைச்சிச்சு. அவங்கள்ட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவத்திலிருந்து சில விஷயம் சொன்னாங்க, இப்படி பண்ணீங்க, இவரு ஹீரோனா இப்படி போட்டுங்க, ஹீரோயின் இப்படி பண்ணீங்க. அதே மாதிரி வியாபாரத்துலயும் சில விஷயங்கள் அவங்களோட இருக்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் படம் ரிலீஸ் அப்ப அவர் கூட 2 படம் ரிலீஸ் அப்ப நான் கூட இருந்தேன். அதனால ரிலீஸோட ஸ்ட்ரகிள் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு, தேட்டர் போடுறது என்ன சவாலுங்கிறது தெரிஞ்சு, அந்த மாதிரி அந்த சவாலெல்லாம் அவரோட இருந்து பார்த்ததுனால எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் நீங்க நினைப்பீங்க நல்ல தேட்டர் கிடைக்கும் எல்லாம் வாழ்த்துறீங்க. நிச்சயமா எனக்கு வந்து நீங்க பாருங்க, சரியான தேட்டர்ல நம்ம படம் வரப்போகுது. அதோட சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த படம் வந்து கேரளாவில் ஒரு 20 தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது மாதிரி கர்நாடகாவில் வந்து இந்த படத்தை கேட்டாங்க. எந்த ஒரு சின்ன படத்துக்கும் இந்த மாதிரி வரவேற்பு இருந்திருக்குமான்னு தெரியல. கர்நாடகா வாய்ப்பை வந்து எனக்கு வந்து என்ன ரவீந்திரன் சார் தான் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. கேரளா வாய்ப்பை வந்து எனக்கு சிறில் சார்கிறவர் அனுப்பிச்சு கொடுத்துருக்காரு. அதனால இந்த படம் வந்து சின்ன படமா நிச்சயமா வராது. அதே மாதிரி எனக்கு முதல் நம்பிக்கை என்னன்னா பத்திரிகையாளர் தான். நம்ம என்ன படம் எடுத்தாலும் சரியா படம் எடுத்துட்டா பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சரி பெரிய படமா சேர்த்துருவாங்க. அவங்க சப்போர்ட்ல தான் நம்ம வரணுங்கிறது தான். எனக்கு இங்க ஒரு அரசியல் இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தாண்டி மீடியா நினைச்சாங்கன்னா நம்ம படத்தை வந்து நம்ம நினைச்ச மாதிரி சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்களாம் சப்போர்ட் பயங்கரமா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ படங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி தான்
சில நல்ல படங்கள்லாம் கொண்டாடிருக்காங்க. அயோத்தி மாரி படங்கள், அப்புறம் போகுமிடம் திருமலை படங்கள், அப்புறம் வந்து அந்த ஒரு படங்கள்லாம் வந்து கொண்டாடுறதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க உங்களுடைய நீங்க தான் கொண்டாடுனீங்க, அதை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எங்க படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அது உங்க வந்து உங்களுடைய தாழ்மையோட உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்துல நடிச்ச ஹீரோலாம் ஐயோ அவரு தங்கம் கோயில் கட்டிடுவாரு. ஹீரோயினி சொல்ல வேண்டியது அது மாதிரி. அவர் சிலிம் சிவாலாம் எனக்கு பார்த்தாவே சிரிப்பு வரும். அவர்லாம் நான் விரும்பி வைப்பேன். அவர் சின்ன சின்ன அசைகள்லாம் அப்படியே அவ்வளோ கியூட்டா இருக்கும். சில பேர்லாம் சொன்னாங்க என்ன இதோ பண்ற மாதிரி பண்ற அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் படமா பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நான் சென்டர்ல உட்காந்தேன், ஒரு 30 பேருக்கு மத்தியில உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ பேர் அவருடைய காமெடிலாம் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஆர்வல் சங்கர் சார், பா அவருடைய உயரமே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரகாஷ்ராஜ் சாருக்கு ஈக்குவலா இருக்க வேண்டிய ஆளு. அவ்வளவு பெரிய டேலண்ட். எங்க படத்துல ஒரு படம் ரோல் பண்ணியிருக்காப்புல. இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு இயல்பா ஒரு கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கெல்லாம் மறந்துட்டோம். மியூசிக் டைரக்டர் சொன்னாங்க அது கரெக்டா இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சீன், ஒரு பிரதிபாவுக்கும் இவருக்கும் நம்ம ஆர்வல் சாருக்கும் ஒரு சீன் வரும். அந்த சீன்ல தான் மிரட்டி விட்டாப்புல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இந்த சின்ன படத்தை நம்பி இவங்க எல்லாம் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அந்த பெரிய படமா ஆக்குனாங்க. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டரை சொல்லி ஆகணும். எடிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா இந்த ட்ரெய்லரு, சாங்ஸு, படம் ஃபுல்லாக பாருங்கள். எடிட்டர் ஒரு மேஜிக் பண்ணி பார்க்கல. நான் வந்து இந்த யங் டேலண்டை தான் பிடிச்சேன். பிரகத் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இவர் லோகேஷையும் பிடிச்சேன். லோகேஷை பார்த்தேன், அது சாதாரண கட்டா இல்லையே, இந்த கட்டெல்லாம் மிரட்டுது அப்படின்னு பார்த்து தான் கண்டுபிடிச்சி அவர் எடிட்டராக போட்டேன். அதே மாதிரி என் படத்தை வந்து இன்னொரு கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு அவர் சிறப்பு செஞ்சுட்டாரு. நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாப்புலன்னா 6 மணி வரைக்கும் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. இந்த மாதிரி சின்சியராக வேலை பார்க்குற ஆளை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வெறித்தனமான வேலை பார்க்குறாப்புல. அதே மாதிரி இந்த விழாவுக்கு வந்து எங்க நடிகர்கள், எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸு, மற்ற எல்லாருடைய குடும்பத்தினர் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து தன் பிள்ளைங்களை வந்து அவங்க எல்லாரும் பாராட்டும் போது கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்வு வந்து அது மிகப்பெரிய கவிதை. அது என்னோட படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு அவங்களுடைய இது. அதே மாதிரி என் படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது கேமராமேன் எழுதிட்டு இருந்தாப்புல. கேமராமேன் பக்கத்துல ஒரு பொண்ணு எழுதாங்க. அந்த பொண்ணு வந்து ஜனனி. அந்த ஜனனி பாத்தீங்கன்னா என் படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ரோலா இருக்கும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்க கோ ப்ரொடியூசருடைய கம்பெனி மிஸ்டர் டெல்டா கிரியேஷன்ஸ், அதோடைய கிரியேட்டிவ் கேட்டு வினோத் சாருக்கு வணக்கம். என்னுடைய துணை இயக்குனர்கள் சஞ்சய், அப்பு, சாரதி, கோகுல், வரதராஜன், நம்ம வந்து பிரகதீஷ், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கோ டைரக்டரா நான் வந்து யாரை போட்டிருக்கேன்னா படத்தோடைய கேமராமேன் தான் கோ டைரக்டரா போட்டிருக்கேன். எல்லாம் சொன்னாங்கல்ல, இவரு ஆரம்பி சார் பேசும்போது சொன்னாங்க, நீ இந்த படத்துல ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்கல்ல, அந்த கெமிஸ்ட்ரியை தாண்டி எனக்கும் பிரகத்துக்குள்ள கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். அவரு என் ஒய்ஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாப்புல. ஆனா இந்த படத்தை பத்தி கேட்டுட்டே இருப்பாப்புல, அவ்வளோ கேள்வி கேட்பாப்புல, அவ்வளோ ஆர்வம். இந்த படத்தை அப்படியே மெருகேற்றுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காப்புல. இந்த படத்துல பிரகத்துக்காக தான் அந்த கோபுடிச்சே உள்ள வந்தாருன்னு சொன்னாப்புல. பிரகத்தோட ஆர்வமும் பிரகத்தோட நேர்த்தியும் அதுக்காக தான் நான் உள்ள வந்தாருன்னு சொன்னாப்புல. அதே மாதிரி எல்லாருமே கொண்டாடினாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கரமா கொண்டாடினாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிறைய இறைச்சலான படங்களா வருது, அழுத்தமான கதைகள் இல்லைங்கிறது எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை நிவர்த்தி பண்றதா ஒரு டீப்பான லவ் ஸ்டோரி பண்ணணும். அது ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கணும். அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். எனக்கு வந்து மைனா, பருத்திகரெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளும் ஒரு படம் பண்ணணும். அது இந்த காலகட்டத்தில் அந்த படமா இருக்கணும்னு சொல்லி பண்ணணும். அதே மாதிரி அதை ஃபுல்லா ஜாலியா ஃபன்னா கொண்டு போகணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தோம். ஏன்னா கமர்ஷியல் அப்பதான் நம்ம வந்து கமர்ஷியலாகவும் தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை பண்ணியிருக்கு. அதனால இந்த படத்துல லாஸ்ட்ல பிரதீபா சொன்ன மாதிரி எண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு கேள்வி வரும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் அமையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். அதோட அந்த படம் நிறைவடையும். அது ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு எடுத்ததுக்கு. அதே மாதிரி எனது மனைவி பண்ண தியாகம், அதாவது எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்ற ஆட்கள்லாம் பண்ண சப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி என் மனைவி 15 வருஷம் எனக்காக பண்ண தியாகம் இருக்குல்ல,
அது வந்து நிச்சயமா எனக்கு நான் அவங்களுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவுக்கு தியாகம் அது. அதே மாதிரி என் மனைவி குடும்பத்தார், என்னோட குடும்பம், இங்கே என் குடும்பத்திலெல்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. பிரகத் முனியசாமி திரும்ப 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 சொல்லணும் அந்த பேரை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த பேரு என் கூட வந்து அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ செயல் எனக்கு செய்யறதுக்கு காரணமா இருந்தார் பிரகத். பிரகத் வந்து இந்த படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஷன் கூட அவர்கிட்ட தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். அவரு இந்த படத்துல ஸ்டார்ட்ல இருந்து எந்த வரைக்கும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரதீபாவோட சொன்னாப்ல, சார் நீங்கள் 2 பேருமே இந்த படத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னாப்ல. எனக்கு வந்து என்னுடைய டைரக்ஷன் டீம்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது நாங்கள் 2 பேரும் தான் இதை பிடிச்சோம். அந்த 2 பேருமே தேரை இழுத்துருந்தோம். அது வந்து அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த பிரகத்துக்கு வந்து நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லாமே. அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே நிறைய படத்தை பற்றி ஃபுல்லாக பேசிட்டாங்க. எனக்கு என்ன பேசுறது தெரியல. இருந்தாலும் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் வாழ்த்துறேன். கிறிஸ்டினா கதிர்வேலா ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. படத்தினுடைய அறிமுக இயக்குனர் அலெக்ஸ் பாண்டியன் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரபாகர் ஸ்தபதி அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல வந்து தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்தபதி போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிற்பி நிச்சயமாக ஒரு நல்ல கதையை தான் தேர்ந்தெடுத்திருப்பார். அதனால அந்த அந்த ஒற்றை வார்த்தை விஷயமே வந்து இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய ஒரு அனைவருக்கும் மொத்தம் டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். உங்கள் எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான முதல் படியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோ கௌசிக், பிரதிபா நல்ல அழகான பேர், ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப சட்டில்டாக இருக்காங்க, ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க. அது திரையிலும் இருக்குது. ஒரு சாங்கில் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப இயல்பாக கரெக்டான மீட்டில், எதுவுமே நடிக்க தெரியாதவங்க மாதிரி ஒரு ஷாட் கூட இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்ல பேராக இருக்கீங்க. ஒரு பெரிய இடம் உங்களுக்கு இருக்குன்னு வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்காரு. அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு கன்னி பேச்சு சொல்லுவாங்க இல்லையா, முதல் மேடை பேச்சு அப்படி இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப இயல்பாக, நம்ம சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி அவர் பேசினார். ஸோ அந்த கன்னித்தன்மையோடு இந்த படம் இருப்பதாக நான் நம்புறேன். அதனால் ஒரு ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக இருக்காங்க எல்லாருமே. டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் அவருடைய பேச்சு வந்து ஒரு நீண்ட உரை, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து முதல் பட இயக்குநர்கள் வந்து முதல்ல மேடையில் பேசும்போது நம்மள அறியாமல் எமோஷனலாக இருக்கும். இதே மேடையில் நானும் கண்கலங்கி நின்றுருக்கேன். ஆனால் அந்த பதட்டங்கள்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப நிதானமாக, ரொம்ப சட்டில்டாக, ரொம்ப அழகாக பேசினார். அது வந்து அவர் ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு இயக்குனராக எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு பேச்சு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிச்சயமாக இந்த படத்தை பதட்டம் இல்லாமல் ரொம்ப அழகாக எடுத்துருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்புறம் அந்த படத்தை பற்றி நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னா, எங்களுடைய இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார். ரகுநந்தன் சார் பொதுவாக வந்து ஒரு விழாவுக்கு நம்ம நினைக்கும் போதெல்லாம் வந்து நம்ம அலுவலகத்துக்கு வருவாங்க. அதுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணுவாங்க. பழைய இருந்தாலும் கூட போய் நேரம் கூப்பிட்றோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் வரல. ஒரு ஃபோன் பண்ணி, ஜி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஜி வந்துருங்க ஜி அப்படின்னாரு. வேற ஆள் வேலை இருக்குன்னு சொல்லியிருப்போம். என்னதான் அப்படி கூப்பிட்டுருக்காரு, எல்லாருமே அப்படி ஒரு கால் பண்ணி போகிற போக்கில் வந்துருங்க பிரசாத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு போல. அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல சார். இந்த வந்து நானும் பேசினேன். அத்தனை பேரும் வந்து ரங்கநாதன் சார் சொல்லாத ஆட்கள் கிடையாது. அது வந்து என்ன சார், என்ன கவர் வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு ரங்கநாதன் சாருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய தென்மேற்கு பருவக்காற்று, சுந்தரபாண்டியன், நீர்ப்பறவை, அதெல்லாம் வந்து ஒரு டோட்டல் ஆல்பமாகவே ஒரு பெரிய ஹிட் சாங்ஸ். இன்னமும் எல்லா பக்கமும் பெரிய ஹிட்டில் எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்க பாடலுக்கு சொந்தக்கார. சமீபத்தில் கூட அயோத்தியில் காற்றோடு பட்டம் போல ரொம்ப அழகான பாடல். அது கேட்காத திசைகளே கிடையாது, அப்படி ஒரு சாங் அது. இன்னைக்கு காலையில் கூட அந்த சாங் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப 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 நாள் கழிச்சு கேட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அந்த பாட்டை. படம் வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு ரங்கநாதன் சார் ஃபோன் பண்ணி, என்ன சார் இப்படி ஒரு சாங் பண்ணிட்டீங்க, அப்பயே பேச முடியாது சார். ஆனால் நான் அதாவது ஒவ்வொரு நாளாக அந்த பாடல் வந்து நமக்குள்ள வந்து பெருசாக ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்மளை அதுக்குள்ள இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி பாடல்கள்லாம் வந்து ஒரு பெரிய இசைஞானம் உள்ளவங்களுக்கு தான் வரும்.
ஸோ அப்படி பாடல்கள்லாம் கொடுத்த ரகுநந்தன் சார் இன்னும் அவர் போக வேண்டிய, அவருக்கு இருக்க திறமைக்கு அவர் போக வேண்டிய உயரங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கான இடங்களும் டைங்களும் அவருக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த இடத்த அவர் அடைவார் நான் நம்புகிறேன். ரகுநந்தன் சார் இந்த விழாவின் நாயகன். உங்களுக்கு இந்த படம் ஒரு மிக மிக முக்கியமான படமாக இருக்கும். பாடல்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அதில் வந்து திருவிழா சாங் வந்து மதுரை குழுங்க எங்கள் சுப்பிரமணியபுரத்தில் வரும். அப்படி இருந்துச்சு, நல்ல பூஸ்பம்பா, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா படங்களுமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிறிஸ்டினா கதிர்கள் வந்து என்னுடைய கதிர்களின் காதல் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு தலைப்பு. அதனால வந்து இயக்குனருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். இந்த தலைப்பை பார்க்கும்போதே வந்து ஒரு கிறிஸ்டின் பெண்ணுக்கும் ஒரு இந்து பையனுக்குமான காதலாக தோணுது. பொதுவாக வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை எழுதும்போது, ஒரு சமூகம் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து, ஒரு மதம் சார்ந்து கதை எழுதும்போது, மற்ற சாதாரண ஒரு திரைக்கதை எழுதுறதை விட இந்த மாதிரி கதையை எழுதும்போது மிக பொறுப்போடு இருக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அறியாத வயதில் புரியாத வயசுல வர்ற காதலை வந்து கொடி பிடிச்சிட்டு எப்பவுமே கதாசிரியருடைய பேனாக்கள் எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த பெற்றோர்களோட வழியை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப தவறிடுவோம். ஏன்னா எங்கே கைதட்டு கிடைக்குதோ அதுக்கான எழுத்துக்களை எழுதிடுவோம் நம்மளோட பேனா. ஒரு மதம் சார்ந்து, சாதி சார்ந்து, சமூகம் சார்ந்து ஒரு கதைகளோ அது காதல்களோ எழுதும் பொழுது நம்மளுடைய பேனா வந்து நாணயத்தில் இரு பக்கம் மாதிரி ரொம்ப நியாயமாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படமும் இந்த கதையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச நியாயமான கதைகளும் நல்ல ஒரு தீர்ப்பும் அதில் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமான வெற்றி படமாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும், எனக்கு இன்னும் தெரியாது, எல்லாரும் பேசும்போதும் அந்த எமோஷனலாக இருக்காங்க. அது எழுதுனவரும் சரி, அதை எடுத்தவங்களும் சரி, அதில் நடித்தவங்களும் சரி, எல்லாரும் பேசும்போதே அந்த கடைசி 20 நிமிடத்தை பேசும்போது அவங்கள அறியாமல் எமோஷனலாக இருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள்.